ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நேற்று நைட்டு நடந்த விஷயம் தாங்க. ஸோ நேற்று நைட்டு நம்ம சாண்ட்ராவுக்கு வந்து எதுக்கு கோவப்படுறாங்க, ஏன் இதுமாரி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒன்று அழுகிறாங்க, இல்லை வந்து திவ்யா மேலே தான் சொல்கிறாங்க, இல்லைன்னா பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை வந்து எனக்கு யாருக்கிட்டையுமே பேச விருப்பம் இல்லைன்றாங்க. யாருக்கிட்டையுமே பேச விருப்பம் இல்லை, ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரீங்க? தயவுசெய்து அங்கே போய் இப்போ வீட்டிலே இருந்துருக்கலாம்ல அப்படியே எனக்கு தோணுது மக்களே. ஸோ என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்றத மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ பல பேர் போய் சேரும். அதனால் கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வெசல் வாஷிங் பண்ணும்போது கனி மற்றும் சாண்ட்ராக ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான், பெருசு கூட கிடையாது. சின்ன கான்வர்சேஷனில் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து கொந்தளிச்சுட்டு, நீ எப்படி என்ன சீன்னு சொல்லலாம், ஏன் அப்படி சொல்கிற, ஏன் இப்படி பண்ணுற, அவங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ட்ராமா என்னது, ஒன்று கத்துறது இல்லைனா போய் அழுவுறது. இந்த ரெண்டு தான் அவங்க வந்து அவங்க பண்ணுற ட்ராமாவே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறது கிடையாது, உங்களோட கருத்தை என்ன தான் மறக்காம கமெண்ட் பண்ணலாம். சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே விருப்பம் இல்லை. நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டாங்க. சோஃபாவில் போய் எடுத்துக்கிட்டு உள்ளே அழுகுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரம் படுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம டீம் எல்லாருமே பயங்கர வைப் பண்ணிடுறாங்க. ஸோ கானா நேற்றே சொல்லியிருந்தாரு, நான் தலையாயிட்டேன், நைட்டு கம்பல்சரி ஒரு கானா ஒரு இது இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. நைட்டு ஃபுல்லாக வந்து அமித் பார்கவர்லாம் வேறு லெவல் பாட்டெலாம் பாடினிருக்காரு. ரொம்ப மெலடியான பாட்டெலாம் பாடினிருக்காரு. ஒரு பக்கம் அரோரா வந்து அவங்களோட பாட்டு. ஸோ அரோரா வந்து நல்லா தான் பாட்டு போகிறாங்க, அவங்க ஒரு பக்கம் பாட்டு பாடுறாங்க, ஒரு பக்கம் திவ்யா ஒரு பாட்டு. இது மாதிரி வந்து எல்லாருமே செம்ம வைப்பில் இருக்காங்க. நல்லா வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ பார்வலவரே வந்து உட்காந்து பார்வனா தெரிஞ்சவே மாட்டாங்க, போய் இவர் கமுடிதன் மேலபடியே சாஞ்சுன்னு இருக்காங்க. உனக்கு எத்தனை அடிமா சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் கர்மத்தை வெளில போய் வச்சுக்குமா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கரெக்டாக சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் பாரு மேலே போய் கமுடி மேலே சாஞ்சு உட்காந்தா உட்கார முடியுமா, இல்லை நார்மலாக உட்கார முடியாதா? அது மாதிரி தான் இருக்குது, வெறுப்பாக இருக்குது. ஒருவேளை ஆர்வரை வெறுப்பேற்ற பண்ணுறாங்களா, இல்லைன்னா இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரில. இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும்போது ஸோ கனி ஒரு பக்கம் அழுதுன்னு தான் இருந்தாங்க. கனி ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க, சாண்ட்ரா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சவொடனே நம்ம பார்வதி இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கே சாண்ட்ராவை என்டர்டைன்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, எங்கே நம்ம சாண்ட்ராவை காணுமே, என்ன இப்போ எங்கே போயிட்டாங்க என்னன்னு போய் தேடி பார்த்துட்டு, நீ என்ன சாண்ட்ரா நீ ஏன் எங்கே இருக்க? ஸோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வெளியிலே இருக்கியா, வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிட்டாங்க. சாண்ட்ராவில் எனக்கு யாருக்கிட்டுமே பேச விருப்பம் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. நான் யாரையாங்கிட்ட பேசுன்னு சொல்கிறேன், நான் எதுக்கு என்னையே சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்று அவங்க மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அழுது தாங்க. பயங்கரமாக அழுதுட்டு ஒருவேளை மக்கள் சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் நேற்று சொல்லிட்டாங்க, நான் அழுது வந்து நீங்கள் வந்து சிம்பத்தி ஓட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படி. ஆமாம் அப்படியே இருக்குது. எதுக்கு அழுகுறீங்க, நீங்கள் வந்து ஒரு டேர் கேளுன்றீங்க, பயங்கரமாக விளையாடுவேன்றீங்க. ஸோ சூப்பராக வந்து நான் வந்து கேம் பிளேனை பயங்கரமாக பண்ணேன்னு சொல்லுவோம். அப்புறம் டஃப்பு கொடுங்க, விளையாடுங்க, ஏன் வந்து சும்மா எதுக்கத்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க? ஒரே ஒரு மேட்ரு பிரச்சனை வெளில போயிட்டார், இதே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது வந்து எல்லாரும் கூட கலந்து விளையாடுறது தான். நேற்று எல்லாமே நாமினேஷன் அடித்தாங்களே, என்ன ரீசன் சொன்னாங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க சொன்னால் நாமினேஷன் பண்ணாங்க. அதை நாமினேஷன் பண்ணதை நீங்கள் உடைச்சிருக்கணும். ஸோ உடைச்சதை வந்து நீங்கள் என்ன பண்ணி உடைச்சிட்டு நான் எல்லார்ட்டும் ஜோலியாக இருப்பேன்னு சொல்லணும். சார் திவ்யா மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்கல வீட்டுக்குள்ளே, ஓகே திவ்யா அதை ஓரமாக வச்சுருங்க. மற்ற இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கல. பாரு கூட மட்டும் தான் சுற்றுறீங்க. பாரு கூட 3/4 மணி நேரம் அழுதுட்டுருக்கீங்க, இல்லை யாரையா குறை சொல்லிட்டுருக்கீங்க. இது மட்டும் தான் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க. கேமுக்கு வந்து விளையாடுங்க, எல்லோரும் கூடயும் டஃப் கொடுங்க, எல்லோரும் கூடயும் சண்டை போடுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு வேலிடான ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, எதுக்கு நான் வந்து இந்த ரீசன் சொல்கிறீங்க, நான் அப்படி கிடையாது. என்ன தமிழ்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, நான் வந்து ஏதோ என்னோடய ஃபீலிங்ஸுக்கு நான் வந்து இங்கே வந்து ஓரமாக உட்காந்தாலும் இதை வச்சு எல்லாமே நாமினேஷன் பண்ணுறாங்க. தெரியுதில்ல, இதை வச்சு நாமினேஷன் பண்ணுறாங்க. தெரியும் போது மறுபடியும் நீங்கள் அதை பண்ணுறீங்க. அதை உடைச்சிட்டு வெளியில் வரணும். சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருந்துட்டு பேமெண்ட் வாங்கி போயிடலான்னு பார்க்குறாங்களா எப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, நெட்வொர்க்கில் இருந்தேன், எல்லாமே புரியுதுங்க. நீங்கள் கேம் விளாட்ணும், அதெல்லாமே உடைக்கணும், உடைச்சி நீங்கள் யாருன்னு காட்டணும். அப்படி அந்த ஒரு விஷயமே கிடையாது. சாண்ட்ரா கிட்ட யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் அழுவேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன், அழுவேன். யாராவது ஏதாவது சண்டைனா வந்து யாரையா ஒருத்தர் ஏற்றி விட்டு சண்டை பார்ப்பாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹெல்த் இஷ்யூ தான். ஸோ ஃபுல் வேலையும் வந்து பார்வை தான் பண்ணாங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூ நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. முக்கால்வாசி வேலையும் பார்வை தான் பண்ணாங்க. ஸோ பார்வைகிட்டையும் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து ஒரு நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்யணும். நீ வந்து பிபி ஹவுஸ் எடுத்துக்கோ, நான் வந்து டீலக்ஸ் எடுத்துக்கிறேன், நீ இது எடுத்துக்கோ, நான் இது எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுமாதிரி நம்ம இந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்து அந்த கிச்சன் வெளியில் அந்த ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குங்க, டேபிளுக்குள்ள சொல்ல முடியாது, ஒரே ஒரு அடி தான். அந்த ஒரு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்வை ஏற்றி விட்டு, பார்வை அதெல்லாம் பண்ண முடியாது, நீ அது ஒத்துக்கிறான்னு சொல்கிறது. அப்புறமா வந்து அது ஒரு 1/2 hour பேசுனாங்க. வினோத் ஒன்றுமே கிடையாது, அப்படியே போனார், சர்ன்னு வலிச்சிட்டு விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணார், இது தாங்க அப்படின்னு சொன்னால் விக்ரம் இதுக்காக 1/2 மணி நேரமாக பேசியிருந்தாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே சாண்ட்ரா வந்து இது ஒரு விஷயமே கிடையாது, இது ரெகுலராக பண்ணுறது தான். பட் என்ன ஒன்று,
எல்லாருமே வந்து நைட்டு பண்ணாங்க. இவங்களை 3 வேலை பண்ண சொன்னதால வந்து ஒரு இஷ்யூ தான். அது வந்து வினோத் அவர்கள் சொல்லிட்டாங்க, 3 வேலை பண்ணாதம்மா, 1 வேலை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தாங்க. பார்வா பேசலை. நம்ம சாண்ட்ரா அவர்கள் அவங்களை வந்து இது பண்ணிவிட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு பேச வச்சிட்டாங்க. சாண்ட்ராக்கு இதுதான் வேலையாக இருக்கா என்னன்னு தெரியல. எதுக்கு வந்தாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்று ட்ரிகர் பண்ணுறது, உள்ளெல்லாம் இன்னொரு பற்றி ஏதாவது இது பண்ணுறது, திவ்யா பற்றி சொல்லி சொல்லி திவ்யா 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 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திவ்யா வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் பண்ணல, நார்மலான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை வந்து அவங்களுக்கு அது பிடிக்கலன்னும் போது அது வந்து அவாய்ட் பண்ணுற தப்பு கிடையாது. ஸோ திவ்யாவும் வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஏன் சாண்ட்ரா பேசலை கேட்டிருக்காங்க. தவிர சாண்ட்ரா வந்து மோசமானவங்க, சாண்ட்ரா அப்படி அவங்க, சாண்ட்ரா எப்படி அவங்களாம் கிடையாது. அவங்க வந்து ஏன் பேசலை ரீசன் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இவ்வளோ நாளாக க்ளோஸாக இருந்தது, திடீர்னு வந்து நம்மகிட்ட க்ளோஸாக இல்லையே, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து சாண்ட்ரா அவர்களே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் திவ்யா நீ இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து நீடிப்பு துண்டிப்பில் என்ன சொன்னேன், அப்புறம் பிரச்சனை போனதுக்கப்புறம் பெட்டு கேட்டேன், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணேன், அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலான்னு சொல்லிங்கன்னா வேலையே முடிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து 5 வாரமாக இருக்கிற சாண்ட்ரா ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மக்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கருத்து இல்லை அந்த மறக்காம பதிவு மக்கள் வரதுல சங்கலாம். நன்றி, வணக்கம்.